ஆதாரத்தை சமர்ப்பிப்பேன். விஜயின் மனைவி. விஜய் மன ரீதியாக துன்புறுத்தினார். மனைவி சங்கீதா. விஜய் ஜீவனாம்சம் தர வேண்டும். மனைவி சங்கீதா. விஜய் மனைவி சங்கீதா அடுத்த அதிரடி. விஜயும் ஒவ்வொரு மாதத்தின் 27ஆம் தேதியும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. விஜயையும் நடிகை ஒருவரையும் தொடர்பு படுத்தி அவரது மனைவி சங்கீதா பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். நடிகையுடன் விஜய் வெளிநாட்டிற்கு சென்றதாகவும் இருவரும் ஒன்றாக இருக்கும் போட்டோக்களை நடிகை வெளியிட்ட போது குடும்பத்திற்கு அவமானம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் அந்த நடிகை யார் என்பதை கோர்ட்டில் தெரிவிப்பேன் என்றும் ஆதாரங்களை சமர்ப்பிப்பேன் எனவும் விஜய் மனைவி சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். ஒரே வீட்டிலேயே விஜயும் தானும் தனித்தனியாக வாழ்ந்து வந்ததாக மனைவி சங்கீதா மனுவில் கூறியுள்ளார். நடிகையுடன் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று விஜய் மன ரீதியாக துன்புறுத்தினார் என்ற அவர் நிதி கட்டுப்பாடுகளை விதித்து அவமானப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் விஜயின் பொது வாழ்க்கைக்கு பங்கம் வரக்கூடாது என பரஸ்பர விவாகரத்து கோரியதாகவும் ஆனால் விஜய் அதற்கு உடன்பட மறுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். விஜயிடம் விவாகரத்து கேட்டு சங்கீதா தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அதில் விஜயின் வருவாய் மற்றும் சமூக அந்தஸ்துக்கு ஏற்றவாறு தனக்கு நியாயமான நிரந்தர ஜீவனாம்சம் தர உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு கோர்ட்டில் விசாரணைக்கு வர உள்ளது. விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு நேற்றிலிருந்து விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் சங்கீதா தாக்கல் செய்துள்ள மனுவில் விவாகரத்து தொடர்பான செய்திகளை வெளியிட்டால் மனதளவில் பாதிக்கப்படுவேன். எனவே இது தொடர்பான செய்திகளை டிவி, நாளிதழ்கள், யூடியூப் மற்றும் பேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார் விஜய் மனைவி சங்கீதா. கடந்த சில மாதங்களின் 27ஆம் தேதி விஜய்க்கு முக்கியமான நாட்களாக மாறியுள்ளது. செப்டம்பர் 27 கரூர் சம்பவம். அக்டோபர் 27 கரூர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் நேரில் சந்தித்தார். நவம்பர் 27 செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார். டிசம்பர் 27 ஜனநாயகன் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச். ஜனவரி 27 ஜனநாயகன் விவகாரம் விசாரணைக்கு வந்தது. பிப்ரவரி 27 விவாகரத்து. அடுத்து வரவுள்ள 27ஆம் தேதிகள் என்ன சம்பவங்களை செய்ய உள்ளதோ